ஆண்டவர் லட்சணமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால ஒரு வசனத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட நாம் தேவனுடைய என்ன வார்த்தையை தியானிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சமாதானத்தை குறித்து. ஏன்னா நம்ம ஆவியின் கனிகள் 9ல நம்ம அன்பை பார்த்தோம். அடுத்தபடியாக விசுவாசத்தை கூட நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் சமாதானத்தை பார்க்க போகிறோம். சமாதானம் அப்படின்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒரு காரியம். எதற்காக என்றால், தேவன் அந்த 9 கனியில சமாதானத்தையும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கீ ஃபேக்டரா வச்சிருக்கிறாரு. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு பீஸ் இல்லாத ஹார்ட்டோ மைண்டோ என்னவா இருக்குன்னா, அது ப்ராப்பரா டிசிஷன் எடுக்கிறதோ இல்ல ப்ராப்பரான திங்க் பண்றதோ முடியாம போயிடும். அப்படி இருக்கும் பொழுது நாம் அநேக காரியத்தை தவறாக செய்து விடுவோம். உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு, பதறுகிற காரியம் சிதறும் என்று. அதே போல நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் என்ற ஒரு காரியம் இல்லை என்றால் நம்ம வாழ்ற வாழ்க்கையே நமக்கு நரகமாய் போய்விடும். அப்போ சமாதானம் என்ற ஒரு முக்கியமான ஒரு பங்கை தேவன் நம்ம இடத்துல அநேக இடத்துல சொல்லுவார். நீங்க ஒரு இடத்துல போகும்போது கூட உங்களுக்கு சமாதானம் என்று தேவன் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த சமாதானம் என்ற ஒரு விஷயம் அந்த என்டையர் அட்மாஸ்பியரையுமே மாத்துறதுக்கு அது வல்லதா இருக்கிறது. அந்த சமாதானம் ஒருத்தனுடைய வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த சமாதானம் அநேக விதமான காரியத்தை செய்யும். அங்கே ஒரு சந்தோஷத்தை தரும். அங்கே அநேக காரியங்களை செய்யாது அது வல்லதா இருக்கும். அற்புதங்களையும் நிறைய காரியங்களை செய்யும். ஏன்னா சமாதானம் இல்லாத ஒரு நிலை எப்படியா இருக்குன்னா, நம்மளால ப்ராப்பரா திங்க் பண்ணவோ நம்மளால ப்ராப்பரா செயல்படவோ இயலாம போய்விடும். அதனாலதான் தேவன் இந்த வசனத்தின் வழியா சொல்லுகிறாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவரு போறாரு, பரத்துக்கு போறாரு, ஆனா ஒண்ணுத்தை விட்டுட்டு போறாரு. என்னன்னா, சமாதானத்தை வைத்து போகிறேன். ஏன் அந்த சமாதானம்னா, நல்லாவே தெரியும், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33 வருடம் வாழ்ந்த பொழுது கூட அவர் எந்த இடத்துலயுமே தன்னுடைய பீஸை அவர் லூஸ் பண்ணவே கிடையாது. அநேக ப்ராப்ளம் இருந்துச்சு, அநேக ட்ரிபுலேஷன்ஸ் இருந்தது, அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவர் சமாதானத்தோடு கூட அநேக காரியத்தை செய்து கொண்டு வந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் தந்த சமாதானம். அவருடைய இருதயத்துல அந்த சமாதானம் நிலைத்திருக்கிறதுனால என்னவா இருந்துச்சுன்னா, அநேக காரியத்தை அவர் சரியாக செய்ய முடிந்தது. சமாதானமா இருக்கும் பொழுது அவர் தேவனுடைய சித்தத்தை ப்ராப்பராய் செய்தாரு. அவர் சொல்லுவாரு, பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு மெய்யான போஜனமா இருக்கு அப்படின்ட்டு. அப்போ பிதாவின் சித்தத்தை அறிவதற்கு நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் ஒன்று வேணும். நம்மளுடைய மைண்ட் ஒரு டிராஃபிக் ஜாமை போல இருந்துச்சுன்னா நம்மளால ப்ராப்பராக தேவனுடைய சத்தத்தை கேட்கவோ தேவனுடைய சித்தத்தை செய்யவோ முடியாம போயிடும். இப்போ நான் ஒரு ரூம்ல இருக்கேன். ஒரு ரூம்ல ஒரு டெலிவிஷனை பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஒரு நியூஸை பார்த்து கொண்டு இருக்கிறேன், இல்லை ஒரு பிரசங்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த நேரத்துல என்னோட பிள்ளைகள் என்னுடைய ரூம்ல கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் ப்ராப்பரா அந்த நியூஸ்ல சொல்றதையோ இல்ல அந்த பிரசங்கத்துல சொல்லுகிற வார்த்தையோ என்னால சரியா கேட்க முடியாது. ஏன்னா இங்க அநேக நாய்ஸ் இருக்கிறதுனால அந்த வார்த்தை எனக்கு சரியாக செல்லாது. நான் சும்மா கேட்பேன், மாறாக அது என்னுடைய இருதயத்துக்கு போகாது. இருதயத்துக்கு போகாம அது ஒரு கிரியை செய்யாது. இப்போ நம்ம ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது கூட அந்த வசனத்தை நாம் கவனத்தோடு கேட்கும் பொழுது அது ப்ராப்பரா நமக்கு உள்ள போய் சேரும். இப்போ அந்த கேட்க விடாம தடையா இருக்கிற காரியம்தான் இந்த சமாதானம் இல்லாமையான காரியங்கள். இப்ப சமாதானம் நம்முடைய இருதயத்துல இருந்துச்சு, இப்ப நம்மளோட ரூம்ல நம்மளுடைய பிள்ளைகள் இல்ல, ரூம் சைலண்டா இருக்குன்னா நாம் அந்த வார்த்தையை என்ன பண்ணுவோம்னா தெளிவா கேட்போம். டிஸ்டர்பன்ஸ் இருக்காது கேட்கறதுக்கு. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது அநேக சிச்சுவேஷன்ஸ் அவரை சூழ்ந்து இருந்தாலும் கூட அவருடைய சமாதானத்தை கெடுக்க முடியாத ஒரு கிருபை இருந்துச்சு. ஏன்னா அந்த சமாதானம் என்ற ஒரு விஷயம் அவர் எந்த நேரத்திலுமே அவர் லூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த சமாதானம் அவரோடு கூட இருந்ததுனாலதான் அவர் எல்லா காரியத்தையுமே கரெக்டா செய்து கொண்டே வந்தார். ஏன்னா ஆவின் கனிகள் 9. அப்ப நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும் பொழுது இந்த கனிகள் நம்ம இடத்துல செயல்பட ஆரம்பிக்கும். இந்த கனிகள் செயல்படும் பொழுதுதான், இந்த ஆவின் 9 கனிகள் நம்ம இடத்துல செயல்படும் பொழுதுதான் நாம் ஒரு பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்.
கிறிஸ்து இயேசுவை போலவே இந்த பூமியில வாழ்ந்து நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள செல்ல முடியும் பிரியமானவர்களே. நம்மிடத்தில் இந்த கனிகள் செயல்படவில்லை என்றால் நாம் என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் கனியற்ற ஒரு வாழ்க்கையா இருந்தோம் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா போயிடும். ஏன்னா தேவன் ஒரு மரத்தை நட்டார் என்றால் அந்த மரத்தை சுத்தம் செய்து அதற்கு நீர் பாய்ச்சுவாரு, அது கனி கொடுக்கும் என்று காத்திருப்பாரு. அந்த மரமும் கனி கொடுக்கவில்லை என்றால் அவர் என்ன பண்ணுவாரு, அதை பிடுங்கி அக்கினியில போட்டு விடுவார். அப்போ கனி கொடுக்கறதுக்காக தான் ஒரு மரத்தை நாம் நடுகிறோம். நம்ம ஒரு மரத்தை நட்டோம்னா பல வருஷங்கள் ஒரு மரத்தை நட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதை பராமரிச்சு அதை நமக்கு கனி கொடுக்காம போச்சுன்னா நமக்கு எந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கும். அதே போலதான் நம்முடைய தேவனும் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவார் பிரியமானவர், நம் கனியற்ற வாழ்க்கையில் இருந்தோம் என்றால். அந்த ஒன் ஆஃப் த கனியில நமக்கு சமாதானம் என்ற ஒரு கனி ரொம்ப முக்கியமான காரியம். அந்த சமாதானம் என்ற கனியில நாம் தெளிவா இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய சமாதானம் எப்போ நமக்கு குலைக்கப்படும்னா, எப்போ தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம், உலக காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளேயோ சிந்தனைக்குள்ளேயோ வர ஆரம்பிக்குதோ அப்போ நம்முடைய சமாதானம் கெடுக்கப்படும். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் சமாதானம் இல்லாத வாழ்க்கை எப்படியா இருக்கும்னா நரகத்தை போல இருக்கும். ஏன்னா ஒரு பீஸ் இல்லாத ஒரு வீட்டுல எப்படி இருக்கும்னா சண்டையும் அந்த சத்தமும் தேவையில்லாத பிரச்சனைகளும் அநேக வாக்குவாதங்களும் இருக்கும். சமாதானம் இருக்கிற வீடோ எப்படியா இருக்கும், ஒரு குட்டி பரலோகத்தை போலதான் இருக்கும். ஏன்னா பரலோகம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். எல்லாருமே பாத்தீங்கன்னா பீஸை தேடி போவாங்க. ஐ வாண்ட் பீஸ், ஐ வாண்ட் பீஸ் இன் மை லைஃப், ஐ வாண்ட் பீஸ் இன் மை லைஃப் சொல்றது காரணம் என்னன்னா, பீஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படியா இருக்கும், நரகத்தை போல இருக்கும். அப்போ சமாதானம் என்ற ஒரு காரியம் ரொம்பவே நமக்கு முக்கியமான ஒரு காரியமா இருக்கு பிரியமானவர்களே. தேவன் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். He is giving his own peace to us. அவருடைய சமாதானத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. அவர் என்ன சொல்றாரு, உலகம் கொடுக்கிற விதமான சமாதானத்தை நான் கொடுக்கவில்லை. அப்படி என்ன, ஏன் உலகம் கொடுக்கிற சமாதானம் கொடுக்கலன்னா, உலகத்துல கிடைக்கிற சமாதானம் நிரந்தரமானது அல்ல. நல்லா பாத்துக்கோங்க, உங்களுடைய அக்கௌண்ட்ல காசு இருக்கு, உங்க அக்கௌண்ட்ல நல்ல பேலன்ஸ் இருக்கு, அந்த பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது என்றால் அந்த பிரச்சனையை அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு அந்த பேங்க் பேலன்ஸை வச்சு நீங்க சமாளிச்சு கொள்ளலாம் என்று நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த பேலன்ஸ் அப்படியே படிப்படியாய் குறைய 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 உங்களுடைய சமாதானமும் குறைக்கப்படும். நல்லா நீங்க ட்ரை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க பிரியமானவர்களே. என்னுடைய வாழ்க்கையில நான் பர்சனலா இதை அனுபவிச்சிருக்கனால உங்க இடத்துல சொல்லுகிறேன். அப்போ என்னோட பேங்க் பேலன்ஸ் கம்மியாக கம்மியாக என்னுடைய சமாதானமும் கம்மியாகும். ஏன்னா இந்த காசு கம்மியாயிடுச்சுன்னா அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி என்னோட ஆட்டோமேட்டிக்கா என்னோட மைண்ட் என்ன பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சிடும். தேவன் சொல்லியிருக்கிறாரு, அன்றன்றைக்கான தேவையை அவர் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம், அடுத்த நாளுக்கும் அதுக்கு அடுத்த நாளைக்கும் நாம யோசிக்க ஆரம்பிச்சு விடுறோம். ஏன்னா உலகத்துல இருக்கிற காரியத்துக்கு பின்பதாய் போகின்றதுனால. ஏன்னா இது உலகம் கொடுக்குற சமாதானமா இருக்கும். ஏன் உலகம் கொடுக்குற சமாதானம், பணம் இருக்கும் பொழுது உலகத்துல நமக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பணம் தீர்ந்து விட்டது என்றால் நமக்கு அந்த சமாதானம் போய்விடும். அப்போ நான் உலகத்துக்கு பின்பதாய் ஓட 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 உலகத்துல கிடைக்கிற சமாதானம் நிரந்தரமற்றதாய் இருக்கிறது பிரியமானவர்களே. ஏன்னா பரலோகத்தை தேடுகிறவனுக்கு தான் தேவனுடைய சமாதானத்தை தேவன் தருகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்காமலும் பயப்படாத கடைசியா சொல்றது காரணம் என்னன்னா, you don't need to worry or you don't need to be afraid for anything. அப்போ நாம் எதை குறித்தும் கவலைப்படவோ பயப்படவோ கூடாது. ஏன்னா அது தேவன் கொடுத்த சமாதானம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் எப்போ பிரச்சனைக்குள்ள போகும்னா, நம்ம இடத்துல எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் ப்ராப்பரா இருக்கு, திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளவு மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருது நம்மளோட வாழ்க்கையிலனா, அப்போ நம்மளுடைய சமாதானம் பிரேக் ஆகும். அப்ப அந்த சமாதானம் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாமே எப்படியா இருக்கும்னா ரொம்ப மோசமான ஒரு ஸ்டெப்பா இருக்கும். சந்தோஷமோ இல்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இல்லாத ஒரு ஸ்டெப்பா இருக்கு. ஏன்னா அந்த அந்த பிளவுனால நடக்க போகிற காரியங்கள் எப்படியா இருக்கும்னா, வாழ்க்கைய திசை திருப்புகிற வார்த்தையாகவும் மேலும் கீழுமாய் மாற்றி போடுகிற ஒரு சம்பவமாகவும் இருக்கும். அப்போ இதுவே நம்ம இடத்துல தேவனுடைய சமாதானம் இருந்துச்சுன்னா இந்த சூழ்நிலைகளோ இந்த பிரச்சனைகளோ நம்ம என்ன பண்ணாது, இம்பாக்ட் பண்ணாது. அதனாலதான் சொல்றாரு, நமக்கு தேவன் பரமண்டத்தில் இருக்க பிதா ஜெபத்தை நம்ம சொல்லி கொடுத்திருப்பாரு, அன்றன்றைக்கான தேவைகளை ஆகாரத்தை எனக்கு தந்தரலும் சொல்லியிருப்பாரு. அப்ப காரணம் என்ன, நமக்கு அன்னன்றைக்கான தேவையை சந்திக்கிறதுக்கு பரமபிதா வல்லவரா இருக்காரு. பாத்தீங்கன்னா பறவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. அப்படி என்ன காரணம்னா, அவங்க பறவைகள் எப்படியா இருக்குன்னா அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா அதுங்களுடைய தேவை என்னன்னா, பரமபிதா அதுங்களை போஷிக்கிறாரு. அதுங்க பறக்குது, அதுங்க தேவையான உணவுகள் கிடைக்கிறது, அதுங்க அடுத்த நாளைக்கு சேர்த்து வைக்கிறதோ இல்ல அதுக்காக இது பண்றதோ உழைக்கிறதோ இல்லை. ஆனா
அதுக்கான தேவைகளே அது தேவன் என்ன பண்றாரு, சந்திக்க வல்லவரா இருக்காரு. அதே போலதான் தேவன் நம்மளையும் சொல்லுகிறார் பிரியமானவர்களே, என்றைக்குமே நாம் தேவனை சார்ந்தவர்களா இருக்கணுமே தவிர்த்து நம்முடைய சுய பலத்தையோ சுய ஞானத்தையோ சுய காரியத்தை குறித்தோ நாம் என்ன பண்ணக்கூடாது, சார்ந்து நிற்கக்கூடாது. அப்படி சார்ந்து நிற்கும் போது நம்முடைய சமாதானம் குலைக்கப்படும் பிரியமானவர்களே. அப்ப நாம் இந்த சமாதானம் என்ற ஒரு காரியத்தை நாம் நினைவில் வைத்து கொண்டு நாம் தேவனுடைய சமாதானத்தை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 16:33 என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இப்போ நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், நான் தேவனுக்காக ஊழியம் செய்ய போகிறேன், நான் தேவனுக்காக வாழ போகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா அநேக கிறிஸ்துவலா இருக்கிற நாம் என்ன பண்ணுகிறோம்னா, நாம் தேவனை பின்பற்ற ஆரம்பித்த உடனே நமக்கு சில பிரச்சனைகளோ சில சோதனைகளோ நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆயிரும்னா, நாம் சமாதானத்தை இழக்கிறவர்களாய் மாறிவிடும். தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என்ன ஃபாலோ பண்றதுனால நீ அப்படியே டைரக்டா பரலோகத்துக்கு போயிட மாட்டேன். நீ என்ன ஃபாலோ பண்றதுனால உனக்கு இந்த உலகத்துல பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருக்காது. நீ என்ன ஃபாலோ பண்றதுனால உனக்கு எந்த பிரச்சனையுமே எந்த விதமான ட்ரிபுலேஷன்ஸுமே எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம நீ டைரக்டா ஹெவனுக்குள்ள வந்துட முடியாது. நீ என்ன பண்ணணும்னா, நீ என்ன ஃபாலோ பண்றனால கூட உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்ட்டாரு. அப்பனா உனக்கு யூ வில் ஹாவ் ப்ராப்ளம். நமக்கு இந்த உலகத்துல நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா we are not the permanent resident of this world. நாம் இந்த பூமியில வாழ்கிற நிரந்தர இங்க இருக்க நம்ம நிரந்தரமான ஒரு சிட்டிசன்ஸ் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய வாழுகிற இடம் பரலோகம். அப்போ we are foreigner to this land. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, நாம ஒரு மற்ற நாட்டுக்கு செல்லுகிறோம். மற்ற நாட்டுக்கு செல்லும் பொழுது நமக்கு என்னன்னா, அந்த நாட்டுல இருக்க சிட்டிசன்ஸுக்கு இருக்க ஃப்ரீடம் வேற ஒரு நாட்டுல இருந்து வரவருக்கு இருக்காது. எதுக்குன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் தே ஆர் நாட் த சிட்டிசன் ஆஃப் த பர்டிகுலர் கண்ட்ரி. அப்போ அந்த நாட்டுடைய குடியுரிமை இல்லாதனால நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம நம்ம எந்த இடத்துல சொன்னாலும் நம்ம இடத்துல பாஸ்போர்ட் இருக்கணும், நம்ம இடத்துல ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கணும், இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் உங்களுக்கு உபத்திரவமா இருக்கதான் செய்யும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எதுக்கு அவர் உலகத்தை ஜெயிச்சிட்டாருன்னா, அவர் நமக்காக இந்த உலகத்தை ஜெயிச்சார். பிசாசானோட கையில இருந்து உலகத்தை பிடிங்கிட்டாரு. ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் தட் யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் பீஸ் ஆர் எனி பார்ட் ஆஃப் டைம். உங்களுடைய சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற காரியங்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அந்த சமாதானத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆயிரும்னா, நீங்கள் தேவனை ஒழுங்காக ஆராதிக்க மாட்டீங்க, நீங்கள் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜபிக்க மாட்டீங்க, வேதத்தை வாசிக்க மாட்டீங்க, தேவனை குறித்து யோசிக்கிற அந்த தன்மை மாறிவிடும். மாறாக உங்களுடைய வாழ்க்கை நரகமாய் போய்விடும். நம்ம அநேகருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அலை அடிக்கும் பொழுது நாம் என்ன பண்றோம்னா, அந்த அலையில மாட்டிக்கிட்டு அதை வெளிவர முடியாம என்ன பண்ணிடுவோம்னா, அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிரும். அப்படி ஸ்ட்ரக் ஆகும் போது என்ன நடக்கும்னா, நம்ம வாழ்க்கையில பிசாசான நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பித்து நம்மளை அப்படியே போட்டு குழப்பி என்ன பண்ணிடுவான்னா, ஒண்ணுமே இருக்காத காரியம், அது ஒண்ணுமே இருக்காது, ஆனா அதை பெரிய விஷயம் மாதிரி மாட்டிடுவான். நமக்கு நல்லாவே தெரியும், யாக்கோபு பத்தி நமக்கு அந்த வசனத்தை நாம நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல இருந்து 32ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, யாக்கோபு ஏசாக்காக பயந்துட்டு என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய காரியத்தை எல்லாமே ஒண்ணு ஆயத்தம் பண்ணிட்டே இருப்பானா. எப்படின்னா, அவனுக்கு பயம் இருக்கு, ஏசா இடத்துல இருந்து அவன் சிரேஷ்ட புத்த பாகத்தை திருடிட்டான், அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்றது தெரியும். அதனால ஏசா அவனை கொல்லணும்ன்ற ஒரு வெறியில தான். இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற காரியம். இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளுமே என்ன பண்ணிட்டான், அவனுடைய மாமனார் லாபான் வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கும் போது, இப்போ இங்க வரும்போது ஏசா வரான்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே யாக்கோபுக்கு பயம் வந்துருச்சு. இத்தனை நாள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நடந்து வந்துட்டு இருக்கான், இங்க பயம் வந்துச்சு. ஈவன் தோ அவன் இஸ் வாக்கிங் அக்கார்டிங் டு தி வில் ஆஃப் காட், ஹி இஸ் ஹேவிங் ஃபியர். அப்போ இங்க என்ன ஆச்சுன்னா, சமாதானம் கெடுக்கப்பட்டுச்சு, சமாதானம் ஷேக் ஆயிடுச்சு. இங்க சமாதானம் என்ன ஆச்சு, போச்சு. இப்போ சமாதானம் போன உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டானா, முதலாவது என்ன பண்றான்னா, ஆடுகள் மாடுகள் கழுதைகள் எல்லாத்தையுமே என்ன பண்றா முன்னாடி அனுப்பாப்பேன். இப்போ இவனோட வேர்ல்ட்லி தாட் வர ஆரம்பிச்சிச்சு. இங்க ஸ்பிரிச்சுவலா யோசிக்க வேண்டிய அவன்
வேர்ல்ட்லியா யோசிக்க ஆரம்பிச்சிடறான். தன்னுடைய அறிவு கெட்டன காரியத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறான். எப்படின்னா ஆடுகளையும் எருதுகளையும் அவன் என்ன பண்றான், முன்னாடி அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். வேலையாட்களை முன்னாடி அனுப்பிச்சிட்டான். ஏன்னா ஒருவேளை ஏசா வந்தானா பார்த்தானா முதலாக ஏதாச்சும் அவன் தாக்கணும்னு நினைச்சா கூட அவங்க தாப்பாங்க, காயப்படுவாங்க, இவன் தப்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா அவனுக்கு அவங்கள வந்து ஒரு ஒரு பரிசா கொடுத்து தப்பிச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உலகத்தானை போல யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு அடுத்து என்ன பண்றான்னா பிளான் பண்றான். முதலாவதாவது இவங்களோட பிள்ளைகளை அனுப்புறது. அதான் வந்து லேயாளுடைய பிள்ளைகளையும், அதுக்கப்புறம் அந்த பணிவிடைக்காரர்களுடைய பிள்ளைகளும், அதுக்கப்புறம் ராகேலுடைய பிள்ளைகளும் இவன் பின்னாடி வர மாதிரி வச்சு பிளான் பண்ணி போய்கொண்டே இருக்கிறான். இப்போ ஒரு இடத்துல வந்து அவன் வந்து ராத்திரியில வந்து தங்கும் போது அவன் வந்து இஸ் என்கவுண்டரிங் வித் காட். அவன் வந்து தேவனோடு கூட ஒரு என்கவுண்டர் நடக்குது. அவன் ஆண்டவர் கூட போராடி என்ன பண்றான், மேற்கொள்ளான்னு வேதத்துல போட்டிருக்காங்க. அது என்னன்னா ஆண்டவர்கிட்ட போய் அவன் அழுது என்ன பண்றான்னு, நீங்க ஆசீர்வதித்தால் ஒளி அவன் விடுவதா இல்லை என்று சொல்லி கெஞ்சுறான் ஆண்டவர்கிட்ட. கெஞ்சும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. யாக்கோபுன்ற, இனிமே நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவான்னு சொல்லிட்டான். இப்போ அந்த சொற்பனத்துல கூட அவன் என்ன பண்ணிட்டான்னா ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு 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 அப்ரூவலை வாங்கிட்டான். ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு அப்ரூவல் வாங்கிட்டான். இப்ப கூட இவனுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா பயமாவே தான் இருக்கு, சமாதானமே இல்லை. அநேக கிறிஸ்தவலாய் நாம் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று கூட நமக்கு முன்பதாய் நடக்கிற சூழ்நிலையை கண்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம அப்படியே வந்து பயந்துட்டு நடுங்க ஆரம்பிச்சிருவோம். அதனால சொல்றாரு, கலங்காதே, பயப்படாதே. எதுக்காகனா இந்த சூழ்நிலை எல்லாம் அப்படித்தான் இருக்கும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுதான், உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க பயப்படாதீங்கப்பா, நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். உங்களுக்காக நான் உலகத்தை ஜெயிச்சனால அது ஒண்ணுமே கிடையாதுப்பா. உன் முன்னாடி பாம்பு இருக்கு, ஆனா அந்த பாம்புடைய தலை நசுக்கப்பட்டுச்சு. இப்ப அது வெறும் வால் மட்டும் தான் ஆடிக்கொண்டு இருக்கு. அது வால் இருக்குனால அந்த பாம்பு உனக்கு கடிக்கும்னு அர்த்தம் கிடையாது. அது சாகுற நிலைமையில இருக்கு, வால் மட்டும்தான் ஆடிக்கொண்டு இருக்கு, அதோட தலை முழுமையா நசுக்கப்பட்டுச்சு. அப்போ நீ அதை கண்டு பயப்படாத மகனேன்னு சொல்லி நமக்கு அநேக நேரத்துல தேவன் நம்மள என்ன பண்றாரு, தேற்றுறதுக்காக பயப்படாதன்னு சொல்லி வேதத்துல 365 இடத்துல நமக்கு பேசியிருக்காரு, 365 வாட்டி. அப்போ இதை பெற்ற யாக்கோபு என்ன பண்றான், அப்போ கூட பயந்துட்டு என்ன பண்றான், அனுப்புறான். ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னா அவன் ஏசாவை பார்த்த உடனே ஏசா அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு சந்தோஷப்பட்டான். இப்போ யாக்கோபை நினைச்சானா ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, தன்னை வந்து கொன்றுவான்னு பயத்துல இவன் உலகத்தையும் பண்ணான். ஆனா எண்ட் ஆஃப் த டே அங்க ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு. இதைதான் வந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் பலங்கொண்டு திடமானதா இருங்க, கலங்காதே, திகையாதே, பயப்படாதப்பா, நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். பார்க்கும் போது அது பெரிய மலையை போலதான் இருக்கும், பார்க்கும் போது அது பெரிய சுனாமி போலதான் இருக்கும். ஆனா அதை நான் ஏற்கனவே ஓவர் கம் பண்ணிட்டேன். அது உன்கிட்ட வரும் பொழுது நார்மலான ஒரு அலையாதான்ப்பா வரும், காலில் தான் அந்த தண்ணி போடுமே தவிர உன்னை மேற்கொள்ளுகிறதா இருக்காது. பார்க்கும்போது மலையா இருக்கும், நீ கிட்ட போனா அது ஒரு கல்லாய் மாறிவிடும். ஏன்னா அந்த வல்லமை தேவனிடத்துல இருக்கு, சகலத்தையும் படைத்த தேவனிடத்துல அந்த வல்லமை இருக்கு. பிரியமானவர்களே, நாம் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம், நாம் யாரை நம்புகிறோம்ன்றதுல நீங்க இங்கதான் ப்ரூவ் பண்ணணும். இந்த ஆவியின் கனி எப்போ இடத்துல செயல்படுதுன்னா நீங்க எப்போ தேவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறீர்களோ, ஆவியின் கனிகள் நீங்கள் எப்போ வெளிப்படுத்துறீங்களோ அப்பதான் நீங்க தேவனுடைய மக்களா இருக்கீங்க, நீங்க தேவனை பின்பற்றவர்களா இருக்கீங்க. யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன் என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்போ நம்மளுடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவதற்கு வல்லவரா இருக்கிறாரு. எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வரும் பொழுது பெரிய நதி, பெரிய கடல் இருக்கு, செங்கடல் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பார்த்து பயந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சமாதானம் டோட்டலா கொலாப்ஸ்ட். ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா மோசையிட்ட சொன்னார், அந்த கோல் அங்க நீட்டுறா அப்படின்றார். நீட்டின உடனே கீழ்காற்றை அனுப்பி அந்த செங்கடல 2ஆய் பிளந்தார். வழியே இல்லாத இடத்துல கூட தேவன் வழியை உண்டு பண்ண அவரால் முடியும். அதுதான் நம்முடைய தேவன். அப்போ உலகத்தை குறித்து உனக்கு இந்த அளவுக்கு பயம், இந்த அளவுக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. ஏன்னா இந்த உலகத்தை நான் ஜெயிச்சுட்டேன் ஆல்ரெடி. அது உன்னை ஒண்ணுமே பண்ணாது. உன்னுடைய பீஸை நீ கெடுத்துக்காத. ஏன்னா அந்த பீஸ் உனக்கு நான் கொடுத்துருக்கிறது. அந்த பீஸ் உன்கிட்ட காசு இல்லைனாலும் சரி, உனக்கு சாப்பாடு இல்லைனாலும் சரி, உன்னை போஷிப்பதற்கு நான் காகத்தை அனுப்புவேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எலியாவுக்கு 2 முறை காலையிலும் மாலையுமே காகத்தை கொண்டு போஷித்த தேவன் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கிட்ட போஷிச்சாரு. அவரால் போஷிக்க முடியும்னா, காகத்தை வைத்து போஷிக்க முடியும்னா, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வனாந்திரத்துல போஷிக்க முடியும்னா,
உங்களோட அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைனாலும், உங்க காசு இல்லைனாலும், உங்களுக்கு வேலையே இல்லைனாலும், உங்க குடும்பத்துல 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் தேவன் உங்களை போஷிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆல் யூ நீட் டு டூ இஸ் யூ ஹேவ் டு பிலீவ் இன் தி காட். நீங்க தேவனை நம்பினால் மட்டும் போதும். நீங்க தேவனை நம்பினால் மட்டும் போதும் பிரியமானவர்களே. தேவனுடைய வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனா அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணிடுறோம்னா, உலகத்துல இருக்க பிரச்சனையை கண்டு, உலகத்துல இருக்க காரியத்தை கண்டு பயந்து நடுநடுங்கி நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம். நீங்க சமாதானத்தை இழக்கிறது மாத்திரம் இல்லாம உங்க கூட இருக்கிறவங்க குடும்பத்தையும் சமாதானத்துக்கு நேராய் வழிநடத்துகளா இல்லாதபடிக்கு அவர்களையும் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, சமாதானத்து வழி விலகி போக சொல்லிடுறீங்க. சொல்றாரு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ சமாதானம் பண்ணுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். அப்போ நீங்க உங்களால முடிஞ்ச சூழ்நிலையில கூடுமானால் எல்லா சூழ்நிலையிலுமே நீங்க என்னவா இருக்குன்னா சமாதானத்தோடு கூட இருக்கணும் பிரியமானவர்களே. உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் நீங்க அந்த சமாதானத்தை தரணும். ஆஸ் எ ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஆஸ் அ ஹெட் ஆஃப் த ஃபேமிலி நீங்க என்ன பண்ணணும், நீங்க சமாதானத்தை தரணும். ஆஸ் அ வைஃப் ஆஃப் த ஃபேமிலி யூ ஹேவ் டு கிவ் பீஸ் டு யுவர் ஃபேமிலி. உங்களுக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு, அந்த அந்த தெளிவை கொடுத்திருக்கிறாரு. தெளிவை நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுத்த சமாதானத்துக்கு நேராக வழி நடத்தணும். நீங்க அதை பயந்துட்டு ஐயோ எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த பயத்துல உங்க குடும்பத்தையும் அந்த பயத்துக்குள்ள நடத்துனீங்கன்னா குடும்பம் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும் பிரியமானவர்களே. நீங்க உங்களுடைய குடும்பத்தை தலையா இருக்கும் பொழுது அதை நீங்கள் சரியாக செய்யலைன்னா உங்களுடைய குடும்பம் அப்படியே இடிச்சு போடப்படும். இப்போ ஒரு படை தளபதி என்ன பண்றான்னா, அவன் தைரியமா இருந்தாதான் தன்னுடைய படையுமே என்ன பண்ணுவான்னா கரெக்டான வழியில நடத்துவான். இப்போ அவனே பயந்து சரியில்லாம போயிட்டானா அந்த படை என்ன பண்ணுவான்னா ஒழுங்கு நடத்த முடியாம போயிடும். So we have to be very very confident that God is with us. He has given us the eternal peace which will make everything possible in the sight of God. தேவனுடைய பார்வைக்கு எல்லாவற்றையுமே தேவனால் செய்ய முடியும் பிரியமானவர்களே. நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலாக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்க உலகத்துல எங்க தேடி போனாலும் சரி, எண்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கே போனாலும் சரி, இமய மலைக்கு போனாலும் சரி, உலகத்தை சுற்றி சுற்றி வந்தாலும் சரி, உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. ஏன்னா உலகம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரம் அல்ல, அது கொஞ்ச நேரம் மட்டும்தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த குடிக்கிறவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா, அவங்க குடிப்பாங்க, போய் ராத்திரில குடிச்சிட்டு வரும்போது இந்த போதை இருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த போதை குறைய 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 மறுபடியும் அவங்களுடைய பழைய இது வர ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நீங்க உலகத்துல எந்த பொருளை வாங்கினாலுமே அந்த ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஒரு மாத்திரை வந்தா ஒரு எக்ஸ்பைரி டேட், ஒரு பிஸ்கெட், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எதை வாங்கினாலும் அது எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ஆனா தேவன் கொடுக்கிற எந்த காரியத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் இல்லை பிரியமானவர்களே. தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது. தேவன் உங்களை பரலோகத்துக்குள்ள கொண்டு போறதுக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது. உங்களுடைய ஜீவன் நித்தியமா இருக்க போது தேவன் கொடுக்கிற சமாதானமும் அப்படியாகவே தான் இருக்கும். doesn't have any எக்ஸ்பைரி டேட். அதுக்கு ஒரு அழிவோ ஒரு முடிவோ இல்லை பிரியமானவர்களே. அதனால நீங்க உலகத்துல நான் சந்தோஷத்தை தேடி சமாதானத்தை தேடி போறேன்னு சொல்லி அதிகமா பணம் சேர்த்து வச்சா எனக்கு சமாதானம், அதிகமா சொத்து சேர்த்து வச்சா எனக்கு சமாதானம், நான் நிறைய வீடு கட்டிட்டேன்னா எனக்கு சமாதானம், நல்ல வேலைக்கு போயிட்டேன்னா எனக்கு சமாதானம், பெரிய சபையை கட்டிட்டேன்னா சமாதானம், நான் பெரிய ஊழியத்தை பண்ணிட்டா சமாதானம். இந்த சமாதானம் எல்லாம் இல்லை பிரியமானவர். இதெல்லாமே டெம்பரரி. உங்களுக்கு தரப்போற சமாதானம் தேவனுடைய சமாதானமா இருக்கணும். தேவனுடைய சமாதானமா இருந்தால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே அது நித்திய சமாதானமா இருக்கும். ஏன்னா நீங்க சமாதானத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுதுதான் நீங்கள் தெளிவான வழியில் நடப்பீங்க. எங்க சமாதானம் நம்மளை விட்டு விலகி போகிறதோ நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்காம போய்விடுவோம் பிரியமானவர்களே. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாம போயிடுச்சுன்னா நம்முடைய வழி விலகி தெரியும். நம்ம குருடர்களை போல வழி தெரியாமல் நாம் தவறான பாதைக்குள்ள சென்று விடுவோம் பிரியமானவர்களே. அதனால நமக்கு இந்த சமாதானம் என்ற ஒரு காரியத்தை தேவன் வைத்து போகிறார். அந்த சமாதானத்தையே நம்ம என்ன பண்ணோம், அநேக நேரத்துல தேட வேணும். சமாதானத்தையே தேவனிடத்துல இருந்து கேட்கணும். தேவன் தந்த சமாதானம் மாத்திரம்தான் நிரந்தரமான சமாதானம் பிரியமானவர்களே. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு சூழ்நிலைக்குள்ள சமாதானம் இல்லாம எனக்கு ஒரு சமாதானமே இல்லை, என் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கு, அநேக போராட்டங்கள் இருக்கிறது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு தெரியாம யோசிச்சு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா பிரியமானவர்களே, இந்த நேரத்துல கூட தேவன் உங்களோட கூட பேசுகிறார். முழங்கால் படியிடுங்க. நீங்க இருக்க இடத்துல முழங்கால் படியிடுங்க. தேவனை நோக்கி பாருங்க பிரியமானவர்களே. நீங்க தேவன் நோக்கி பார்த்தீங்கன்னா
அவர் கொடுக்குற சமாதானம். உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க இடத்துல எந்த ஒரு சொத்தோ, எந்த விதமான பேக்ரவுண்டோ, எந்த விதமான மனுஷர்களுடைய தயவோ இல்லைனாலும் பரவாயில்ல பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுக்குற சமாதானம், நீங்க எதுவுமே இல்லைன்னா கூட அந்த சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்ப வல்லதா இருக்கு. 3 நாள் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மக்கள் உட்காந்துருந்தாங்க சாப்பிடாம. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு மகிமை வல்லம் இருக்கு பாத்தீங்களா பிரியமானவர்களே. அதேதான், தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சமாதானம் என்ன பண்ணுன்னா அப்படியே உங்களை ஆட்கொண்டு விடும் பிரியமானவர்களே. அதை ஆட்கொண்டு வச்சுன்னா என்ன பண்ணுன்னா நீங்கள் எதை குறித்துமே கவலைப்படலாம். அந்த சமாதானம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே வாய்க்கமாய் மாறி போகும் பிரியமானவர்களே. எல்லாவற்றையுமே தேவன் வாய்க்க பண்ணுவார் பிரியமானவர்களே. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிப்பீங்க. அதற்கு காரணம் ஒரே ஒரு விஷயம், சமாதானம். உங்களோடு கூட சமாதானம் இருப்பதாக நாம் எல்லாரும் சேர்ந்து இப்போ தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, அப்பா, இந்த கேட்ட வசனத்தின்படியாக ராஜா இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அநேக சகோதர சகோதரிகள் தகப்பனே ராஜா, ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் எனக்கு சமாதானமே இல்லை என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையை முழுதும் பிரச்சனை தான், எனக்கு கஷ்டங்களும் கண்ணீரும் தான் இருக்கு. என்னோட அப்பா அம்மா என்னை வெறுக்கிறாங்க, என்னோட கணவர் என்னை வெறுக்கிறார், என் தாய் தகப்பன் என்னை வெறுக்கிறாங்க, என் மனைவி என்னை வெறுக்கிறார்கள், என்னோட பிள்ளை என்னை வெறுக்கிறார்கள். நான் எங்கே சென்றாலும் எனக்கு ஃபெயிலியர் மட்டும்தான் இருக்கு, எனக்கு ஒரு பீஸே கிடையாது, நான் எதை செய்தாலும் ஃபெயிலியர் தான் போய்கொண்டே இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அழுகிற எத்தனையோ மக்களை தேவனீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் ஐயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களை தேவனீர் தொடுவீராகப்பா. நீங்க வேதத்துல சொன்னது போல என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து தேவனை நோக்கி பார்த்து சமாதானத்தை தாரும் என்று கேட்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தேவனீர் பார்த்து அவருக்கு அந்த சமாதானத்தை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. தேவனுடைய சமாதானம் அவர்களை தொடட்டுமாப்பா, தேவனுடைய சமாதானம் அவர்களை தொடட்டுமாப்பா, தேவ வல்லமை அவர்களை தொடட்டும் தகப்பனே. அந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில நிரப்பும்படியாகவும் தேவனுடைய சமாதானம் வாழ்க்கையில நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை தந்து ஆண்டவரே, அவர்கள் சூழ்நிலைகளை மாற்ற தேவனீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக நீ உதவி செய்வீராக. வாழ்க்கையில சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, தேவ தயவை தருவீராக, காத்துக்கொள்வீராக, வழி நடத்துவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. சகல துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்புறம் இரட்சகரமா இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. God bless you.